சென்னை யானைக்கவுனி பகுதியில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நகைப்பட்டறையில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை யானைக்கவுனி பகுதியில் நகைப்பட்டறை நடத்தி வருபவர் ஜெகதீஷ் கடந்த 24ஆம் தேதி இவரது நகைப்பட்டறைக்கு வந்த 2 பேர் ஜெகதீஷை மயக்க ஸ்ப்ரே அடித்து தாக்கி கட்டி போட்டு 800 கிராம் தங்க காசுகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக யானைக்கவுனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு ராஜஸ்தானில் கொள்ளையர்கள் பதுங்கியிருப்பதை தெரிந்து அங்கு சென்று போலீசார் 3 பேரை முதற்கட்டமாக கைது செய்தார்கள். நகைக்கடை அதிபராக இருக்கக்கூடிய வர்தாராம் வினோத், சர்வான் குர்ஜார், ஓம் பிரகாஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது பெயர் நரேஷ். தற்போது இந்த வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியில் நரேஷ், அதே போல அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஓம் பிரகாஷ் மற்றும் சர்வான் ஆகிய 2 பேருமே அந்த காட்சியில் நடந்து வரக்கூடிய சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. கொள்ளை சம்பவத்திற்கு முன்பாகவே நரேஷ் தனது 2 அந்த கூட்டாளிகளையும் நகைப்பட்டறையுடைய பகுதி, அவர் எங்கு தங்கியிருக்கிறார், எப்படி எந்த வழியாக வர வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து வழிகளையும் காண்பிக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தான் அது. அந்த காட்சிகள் காவல்துறை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நரேஷ் என்பவர் இதே நகைப்பட்டறையில் உரிமையாளர் இருக்கக்கூடிய ஜெகதீஷுடைய நண்பர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் நகைகள் விற்பனை செய்யக்கூடிய புரோக்கராக செயல்பட்டிருக்கிறார். இந்த நகைப்பட்டருடைய மாடியில் அவர் குடியிருந்து வருகிறார். நண்பராக பழகி வந்த ஜெகதீஷிடம்தான் இவர் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார். நரேஷை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்போன் டவர் லொகேஷன் மற்றும் சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து போலீசார் நடவடிக்கை எடுத்து கொள்ளையர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க காசுகள், வெள்ளி மற்றும் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைதானவர்கள் இன்னும் சென்னை அழைத்து வரப்படவில்லை. அழைத்து வந்த பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.